ஐ எம் ராஜேஸ்வரன். சொல்லுங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஒன்றே கிலோ முருகனே தேவன், நல்ல ஃபிலாசபி தான். பட் விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு காடாக இருந்துச்சுன்னா எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் தான் கொஸ்டின். நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, நல்லா கொடுத்தீங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரே ஒரு HM அப்படின்னீங்க. வெறும் HM வச்சு ஒரு ஸ்கூலை ரன் பண்ண முடியாது. there should be lot of there should be many faculties. ஓகேங்களா? ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை இந்த மீட்டிங் நீங்கள் நடத்திருக்கீங்க, ஒருத்தரே இருந்து மீட்டிங் ரன் பண்ண முடியாது. அப்படி இருக்கல ஒரு வேர்ல்டை ஒரே ஒரு காட் எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட கொஸ்டின். அவர் நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்கணும்னு நீங்கள் வைக்கிறது ஓகே, ஆனால் அது எப்படி இயங்கும்? ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, அந்த நிகழ்ச்சிக்கே 15 பேரை வச்சு வேலை வாங்க வேண்டியிருக்குது. இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், காசு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், மக்களை திரட்டுறதுக்கு ஒரு ஆள், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஸ்டேஜ் அமைக்க ஒரு ஆள், வீடியோவுக்கு ஒரு ஆள், மைக் பிடிக்க ஒரு ஆள். இத்தனை வேலைக்கும் இவ்வளவு சேர்ந்து தான் பல கைகள் இணைந்தால்தான் சத்தம் வருகிற அளவு இருக்கும்போது ஒரு கடவுள் மட்டும் என்னத்தை பண்ணுவார்? பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கூட ஒரு ஆள் இருந்து நிர்வகிக்க போதுமா? டீச்சர் 12 பேர் வேணும்ல, அதுக்கு ஆயா போடணும்ல, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்லவா என்று அவர் கேட்குறார். இப்போ மனிதன் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உதவியாளர்களை எடுத்துக்கொள்கிறானே, இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பலகீனம். இந்த உதவியாளர்களும் கடவுளுக்கு இருந்தால் அவனும் மனிதன் ஒன்று. இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்னன்னு கேட்டால், மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. கடவுள் மனிதனை போன்று இருக்கக்கூடாது, மனிதனை போன்று பலகீனத்திற்கு ஆட்பட்டவனாக இருக்கக்கூடாது. என்னால் முடியும் என்றால் நான் யாரையும் அழைக்க மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இந்த ஸ்டேஜ் அமைப்பு, மேடை அமைப்பு, அந்த மைக் செட்டு, வீடியோ கேமரா, மக்களுடைய ஆடியன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை எல்லாம் என்னாலேயே ஒரே நாளில் செய்ய முடியும் என்றால் என்னுடைய உதவியாளர்கள் நான் தேடுவேனா? தேடவே மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் தேடுனா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு சாப்பிடும்போதோ அல்லது வெளியே சந்திக்கும் போதோ அல்லது இன்விடேஷன் கொடுக்கும்போதோ ரொம்ப அருமையாக பண்ணீங்க, ரொம்ப டாப்பாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஒருத்தரை பார்த்து சொல்கிறீங்க. அதை நான் பார்த்து நிற்கிறேன், என்னடா இது, நான் நிகழ்ச்சியை கஷ்டப்பட்டு எல்லாம் செலவு பண்ணி பண்ணியிருக்கிறேன், அவரை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒருத்தனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வரும்னா, நிர்வகிக்கக்கூடியவனுக்கு ஒரு எண்ணம் வரும், தன்னை புகழ வேண்டும், மற்றவங்களெல்லாம் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களேங்கிற ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கிற இல்லையா? அப்படி மனிதனுடைய சிறிய எண்ணம் இந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல அந்த பெருமையை எதிர்பார்த்து நிற்கிறான். அதே நேரத்தில் நமக்கு திறமை இல்லாத காரணத்தினால்தான் பலரை வைத்திருக்கிறோம். ஒரே மனிதனால் ஒரு நிர்வாகத்தின் மூலமாக பலதையும் செய்ய முடியும், இயக்க முடியும் என்று இருந்துச்சுன்னா யாருடைய தயவும் எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு நம்ம என்னைக்கு டெக்னாலஜி சிஸ்டம் வந்துச்சோ நம்முடைய வேலைகளும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஒரு நிர்வாகத்தில் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஹோட்டலில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. 10 பேரை வேலைக்கு போட்டிருப்போம். 10 பேரை வேலைக்கு போட்டு சர்வர் சிஸ்டம் வச்சுருப்போம். அந்த சர்வர் சிஸ்டத்திலிருந்து டெக்னாலஜி கொஞ்சம் கூடிருச்சு. 2 பேரை மட்டும் வேலைக்கு வச்சுட்டோம். அங்கங்கே தேவையானதை எழுதிட்டு போய் கொண்டு வந்து வச்சுட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. இப்படி சிஸ்டம் கூடுச்சு. இப்படி டெக்னாலஜி சிஸ்டம் எப்படி மாறி இருக்குதுன்னு கேட்டால், ஒரு காலத்தில் ஒரு துணி கடைன்னு வைங்க, 15 இடத்துல நிற்பாங்க ஆள், அது எடுக்கலானா இது எடுக்கலானா இப்படி கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டெக்னாலஜி என்ன, இவை அனைத்தையும் முதலாளி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ரூமில் உட்காந்து கவனிப்பார். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அத்தனையும் அவர் உட்காந்து பார்த்துட்டு பாரு, இந்த ரூமில் யார் இருக்கா, இந்த ரூம் டேய் அங்கே நீ போ, என்ன தூங்கிட்டு இருக்கிற, கவனிப்பார். அப்போ மனிதனுக்கு அனைத்தும் தன்னால் பார்க்கக்கூடிய சக்தி கிடைத்தால் அதைத்தான் விரும்புவான். அவனுக்கு சக்தி இல்லாத பலகீனமாக இருக்கிற காரணத்தினால்தான் அனைத்து வேலைகளையும் குறைந்த காலத்தில் விரைவாக செய்து முடிப்பதற்கு கூடுதல் உழைப்பாளர்கள் அவன் தேடுறான். அவனுக்கு எல்லாமே அவன் ஒருவனால் முடியும் என்றால் எக்காரணத்துக்கு ஒன்றும் தேட மாட்டான். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்று இறைவனை பொறுத்த வரைக்கும் அப்படி கூட மாட துணைக்கு ஆளை வைத்துக் கொள்வானே, ஆனால் அப்போ இறைவனுடைய தகுதி அவன் இழந்துடுறான். பேசுறதுக்கு ஒரு ஆள், வர்றதுக்கு ஒரு ஆள், அந்த சுமையை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் என்று அனைத்துக்கும் இறைவன் தன்னுடைய கூட்டாளிகளையும் பங்காளிகளையும் வைத்துக் கொள்வானே, ஆனால் அந்த இறைவனுடைய தன்மை ஆட்டோமேட்டிக்காக இழந்துருவான், அதிகாரத்தை இழந்துருவான். இப்போ செல்வத்துக்கு இவர் தான் கடவுள், மருத்துவத்துக்கு அவர் தான் கடவுள், கல்விக்கு இவர் தான் கடவுள், வாழ்வுக்கு இவர் தான் கடவுள்னு இலாக்கா பிரிஞ்சுட்டாலும் கூட, இவை அனைத்தையும் தீர்மானிக்கிற மாதிரி ஒருத்தன் இருந்துட்டாலும் கூட சமயத்தில் ஒரு ஈகோ பிரச்சனையால் எல்லாம் செதஞ்சு போயிடும். இப்போ நம்ம நாட்டில் கூட மனிதர்களால் பலகீனம் இருக்கிற காரணத்தினால தான் முதல்வர், பிரதமர், அந்த பிரதமருக்கும் ஏராளமான அமைச்சர்கள், கேபினெட் சிஸ்டம்லாம் வைத்து அதுக்கு கீழே எம்பிக்களை வைத்து இந்திய நாடு நடத்தப்பட்டிருக்குது. அதுலேயும் என்னன்னு கேட்டால், பிரதமரா ஜனாதிபதியா, பிரதமரா சுப்ரீம் கோர்ட்டா, இவரை கண்ட்ரோல் பண்ணலாமா அல்லது அவரை கண்ட்ரோல் பண்ணலாமா என்கிற அந்த அதிகார துஷ்பிரயோக பிரச்சனைகள்லாம் எதனால வருது? தன்னை மிஞ்சி அவனு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால வருது.
ஆனா தன்னை மிஞ்சி யாரு இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தா மட்டும் போதாது, தன்னால் எல்லா செயல்களையும் செய்ய முடியும், ஒரே நேரத்தில் அனைத்து ஆற்றல்களும் தனக்கு இருக்குங்கிற ஆற்றல் இருந்தால்தான் அந்த எண்ணம் இருப்பதற்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. நம்மெல்லாம் பலகீனத்தில் இருக்கிறோம். நம்ம எழுந்திருச்சு வந்த உடனே நமக்கு ஒரு சட்டை வருமா, நமக்கு ஒருத்தர் டெய்லர் இருந்து தைச்சு கொடுக்கணும், அந்த துணி அவருக்கு கிடைக்கணும். ஒவ்வொருவரும் இன்னொருவரை நம்பி வாழக்கூடிய, உதவியால் வாழக்கூடிய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது நமக்கு பலகீனம். இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த பலகீனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கும் காரணத்தினால் இறைவனால் எல்லாம் முடியும். அவன் ஒருத்தனாக இருந்து அதை நிர்வகிக்க தகுதியா இருக்கிறனால தான் அவன் இறைவனாவே இருக்கிறான். நம்மால் ஒருத்தனா நிர்வகிக்க இயலாதனால தான் நம்ம மனிதர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த தத்துவத்தினுடைய உள்ளடக்கமா இருக்கிறது.